ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான பிரிண்ட்டு ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஹேங்கிங்ஸ் பார்க்க போகிறோம். பிரிண்ட் எப்படி போடுறது அப்படிங்கிறத. ஸோ இது நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. நானும் ரொம்ப நாள் எடுத்து வச்சுட்டு போடணுன்ட்டு போடவே முடியல. ஸோ இந்த ப்ளவுஸ் போட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 மந்த்ஸ்க்கு மேலே இருக்கும் இந்த ப்ளவுஸு. இந்த கஸ்டமருக்கு வந்து இந்நேரம் மேரேஜே ஒரு 1 இயரே ஆகிட்டுருக்கும். ஸோ அப்போ போட்ட ப்ளவுஸ் தான் இப்போ தான் உங்க கூட நான் ஷேரே பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து டேசல் போட்டேன். அது வந்து நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு நம்ம ஃபஸ்ட்டு பின்னின்ட்ரெஸ்ட்டில் ஒரு ஃப்ளவர் வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பேப்பர் காப்பி ஆப்புன்றது வந்து ப்ளேலிஸ்ட்டில் போய் டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அதில் வந்து நான் இந்த இமேஜ் பேப்பர் காப்பியில் போயிட்டு நம்ம அழகாக வந்து அதை ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து அந்த இமேஜுக்குள்ளே போக சொல்லி கேட்கும். ஸோ நம்ம இமேஜுக்குள்ளே போகணுன்னா அதை லாக் மாதிரி பண்ணிக்கணும். ஒரு பூட்டு மாரி பக்கத்தில் இருக்கும். அந்த பூட்டை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃப்ளவர் நமக்கு வேணுன்ற அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு நீங்கள் லாக் பண்ணிட்டீங்களா லாக் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து நான் நார்மலாகவே எல்லா ப்ளவுஸுக்குமே ஹேங்கிங்ஸ் போடும்போது இந்த மாதிரி வந்து வரைஞ்சி போட்டுப்பேன். ஸோ அப்படி வந்து ஃப்ளவர் வந்து வரைஞ்சி போட்டிருக்கேன். இந்த ரெட் கலர் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு யாஸ்மின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட நெட்டில் பார்த்துட்டு இந்த டிசைன் வந்து எனக்கு இந்த பட்ஜெட்டில் தான்க்கா வேணும், நீங்கள் வந்து எனக்கு அழகாக பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டு ஒரு 1 வீக்கில் வந்து நான் இவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். ஆயிடுச்சு ஒரு 8 மந்த்ஸ்க்கு ஆகுது. இவங்களுக்கு நான் 8-9 மந்த் ஆயிருக்கும் இந்நேரம் இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம போட்டு கொடுத்து. நான் தான் சொன்னல நிறைய ப்ளவுஸ் இருக்குது எடிட் பண்ணி போடணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதம் வந்து ப்ளவுஸஸ் எல்லாமே வந்து இப்போ தான் ஒர்க்கு முடிச்சிருக்கோம். இன்னும் ஸ்டிச்சிங் பண்ணலை, பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பண்ணதும் நான் நடுவில் அதையும் வந்து போட்டுருவேன். நேற்று இப்போ எப்படி 3 ப்ளவுஸ் நான் தொடர்ந்து போட்டேன் அந்த மாதிரி அந்த ப்ளவுஸஸ் எல்லாமே வந்து இப்போ ஒரு 3 அம்மாவுக்கு ஒரு 3 ப்ளவுஸு, பொண்ணுக்கு ஒரு 3 ப்ளவுஸு, மொத்தம் 6 ப்ளவுஸ் ஆரி ப்ளவுஸ் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ அது முடிச்சதும் அந்த 6மே நம்ம லைனாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பழைய வீடியோஸும் நடுவில் பார்த்துலாம். இது எல்லாமே வந்து பழைய ப்ளவுஸஸ், நான் போட்ட ப்ளவுஸஸ் தான். ஸோ இப்போ தான் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இன்னும் நிறைய ப்ளவுஸ் இருக்குது, நம்ம ஒன்று ஒன்றா தான் எடிட் பண்ணி போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து சரி இந்த டர்சல்ஸ்லாம் நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். சரி போட்டு விடலாம், இது எல்லாருமே போட்டிருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய பேர் பேப்பர் காப்பி வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆப்பு வந்து ஹேங்கிங்ஸ்க்காகவே நிறைய டிஃப்ரெண்ட்டாக பிரிண்ட் அவுட் வந்து ஈஸியாக எடுக்கிற மாதிரி நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம சேனலில் ஒன்று போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து என்ன கேட்குறாங்க, அக்கா நம்ம சேனல்லையும் ஒன்று போடுங்கக்கா, கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், மற்றவங்களதில் போய் தேட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், இல்லைம்மா நிறைய சேனலில் இருக்குது அப்படின்னேன். இல்லைக்கா நீங்களே சார் நான் எடுத்து ரொம்ப நாள் ஆகுது, அந்த வீடியோவே நான் போட்டுறேம்மா, அது ஒரு ஹேங்கிங்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அதனால தான் வந்து அப்படியே உங்கள் கூடயும் நான் இதை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம பேப்பர் காப்பி ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஈஸியாக ஹேங்கிங்ஸ்க்கெலாம் நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது இது. அப்படியே நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கலாம் ஒயிட் பென்சில் வச்சு. அதுக்கு மேலே நீங்கள் வந்து இந்த ஃபில்லிங்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிசைன் வந்து நாளைக்கு நான் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ணது எல்லாமே நாளைக்கு நான் காட்டுறேன். இன்றைக்கி நம்ம வெறும் ஹேங்கிங்ஸ் மட்டும்தான் நான் போடுறத காட்டுறேன். இந்த ஃப்ளவரை எப்போயுமே வந்து எல்லாருக்குமே நான் டிஃப்ரெண்ட்டாக தான் ஹேங்கிங்ஸ் போடுவேன். ஒரு 1000 ரூபாய் 1500 அந்த மாதிரி ரேஞ்ச் கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் நார்மலாக ஆஷிஷல் வந்து ட்ராப்பு அண்டு ரவுண்ட் ஷேப்பு இந்த மாதிரி வந்து நான் பண்ணி கொடுத்துட்றது. மற்றபடி கொஞ்சம் 5000 அந்த 6000 கொஞ்சம் இல்லை நம்மக்கிட்டே லைனாக வந்து நிறைய ப்ளவுசஸ் கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஒரு வெரைட்டி போட்டால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கஸ்டமருக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக போடுவேன். இப்போ நம்ம 6 ப்ளவுஸ் நம்ம பார்க்க போகிறோன்னு சொன்னல, ஒரு கஸ்டமர் தான் இந்த மாதம் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து ஒரு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22,000 ருபீஸ் ஆர்டர் அது. ஸோ மொத்தம் வந்து அவங்க நார்மல் ப்ளவுஸும் நம்மக்கிட்ட தைக்கிறாங்க அண்ட் ஆரி ப்ளவுஸும் நம்மக்கிட்ட தைக்கிறாங்க. ஸோ அது லைனாக வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அந்த வீடியோ வரும்போது நான் உங்களுக்கு ஒன்றுமே யூனிக்காக போட்டிருப்பேன். டிசைன்ஸ் எல்லாமே அது எல்லாமே நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் அந்த ப்ளவுஸஸ் எல்லாமே நான் போடுவேன். இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹேங்கிங்ஸ் 4 பெட்டல்ஸ் வரைஞ்சிட்டேனா, இதை சுற்றி வந்து ஜரியில் வந்து நான் அவுட்லைன் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஜரியில் வந்து 3 லைன்ஸ் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம கட் பண்ணிட்டு நம்ம எப்பயுமே வந்து ஹேங்கிங்ஸ் போட்டு முடித்த பிறகு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி பக்கமாக திருப்பி கம் தடவிடுங்க. கம் தடவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்ச பிறகு நீங்கள் கட் பண்ணி பாருங்களேன், அந்த ஷேப் வந்து ஃபினிஷிங் அழகாக வரும். நீங்கள் அப்படியே கட் பண்ணிங்க அப்படின்னா துணி வந்து பிறுபிறுன்னு இருக்கும், அந்த ஜரி வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் கம் கொஞ்சம் தடவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஜரி வந்து உங்களுக்கு வரவே
வரவே வராது. ஸோ நான் கட் பண்ணி அட்டாச் பண்ண வீடியோ காட்டல. அது வேணுன்னா இன்னொரு நாள் நான் வந்து ஹேங்கிங்ஸ் வந்து போட்டு முடிச்சுட்டு கட் பண்ணி அட்டாச் பண்ணுற வீடியோ நான் தனியாகவே காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி நான் அந்த ஸ்டஃபிங் கொடுத்து வந்து ரொம்ப பண்ணவே மாட்டேன். ஏன்னா அது ஒரு சில கஸ்டமர் வந்து ரொம்ப அது கனமாக தெரியுது, ரொம்ப பெருசாக தெரியுது, எங்களுக்கு வேண்டாம், கொஞ்சம் இதுவாகவே போதும் அப்படின்றனால நான் நிறைய மோஸ்ட்லி என்னோடய கஸ்டமருக்கு வந்து நான் கம் வச்சு அப்படியே ஃப்ளாட்டாகவே ஒட்டியே கொடுத்துருவேன். ஸோ ஒட்டிட்டு வேணும்னா மேலே வந்து ஒரு டாக் மாதிரி ஸ்டிச் போட்டு கொடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா அப்படியே ஒட்டியே கொடுத்துருவேன். ஸோ அதுவே பெஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ அதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன வயசு பசங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து கேட்பாங்க ஸ்பெசிஃபிக்காகவே, அக்கா எனக்கு வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணி நல்லா ஹேங்கிங்ஸு பெருசாக பண்ணி கொடுங்கக்கா, ஏன்னா வந்து ஹேங்கிங்ஸ் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணும், அது கீழே வந்து இதெல்லாம் பீட்ஸ்லாம் தொங்குற மாதிரி நல்லா பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சில பேர் இப்படி கேட்பாங்க. ஒரு சில பேர் ஹேங்கிங்ஸ்க்கு வந்து தனியாகவே பே பண்ணுறேன், நீங்கள் வந்து ஹேங்கிங்ஸே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்துருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கூட நான் நிறைய ப்ளவுஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ஹேங்கிங்ஸே வந்து டிஃப்ரெண்ட்டாக தனியாக பே வாங்கி ஒரு அதெல்லாம் வந்து பழைய ப்ளவுசஸில் நிறைய இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய வீடியோஸில். ஒரு 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 கஸ்டமருக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் நான் போட்டு கொடுப்பேன், அவங்களுக்கு ஹேங்கிங்ஸ் முதல் கொண்டு. ஸோ அப்போ பார்க்கும்போது அவங்க எல்லாமே அந்த ஹேங்கிங்ஸில் மணி தொங்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா நெக்கில் கூட வந்து மணி வந்து லைனாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி அவங்க போடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு கஸ்டமர் வந்து பண்ணுவாங்க, பயங்கரமாக கேட்பாங்க. அதே மாதிரி இப்போ நான் இந்த மந்த்துக்கு வந்து நான் சொன்னல, போன மாதம் ஒரு கஸ்டமர் கொடுத்தாங்க, அதை இப்போ அம்மாவுக்கு 3 ப்ளவுஸு, பொண்ணுக்கு 3 ப்ளவுஸு, அதில் அப்படி தான் டிஃப்ரெண்ட்டாக இப்போ கேட்டிருக்காங்க. ஸோ அதில் அப்படி தான் நான் போட போகிறேன். ஹேங்கிங்ஸு அண்ட் மணி எல்லாமே அதில் கொஞ்சம் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஒர்க் தான். ஸோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அது எல்லாமே, அது எப்படி இருக்குதுன்றதை அப்போ நீங்கள் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் கண்டினியூவாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜரி அவுட்லைன் கொடுத்த பிறகு நான் வந்து த்ரெட்டெல்லாம் ஒட்டலை. சரி த்ரெட்டெல்லாம் ஒட்டி லேட் ஆகும் ட்ரை ஆகிறதுக்குன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, கண்டினியூ ஸ்டிச் ஜர்தோசி இருக்குல்ல, கொஞ்சம் அந்த முறுக்கல் மாதிரி இருக்கும் பாருங்கள், பெரிய ஜர்தோசி, அதில் வந்து கண்டினியூட்டியாக வந்து 2 லைன் வந்து அப்படியே வந்து அப்படியே உள்ளுக்குள்ளேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு வரேன். ஏன்னா அதுக்கு மேலே தான் நான் லோடிங் போட போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்த ஃப்ளவர் வந்து பெருசு. ஸோ நம்ம நிறைய சுகர் பீட் வந்து நம்ம எடுக்கிற மாதிரி வரும். அப்போது நீங்கள் நினைக்கலாம், இது என்ன இந்த சுகர் பீட்லாம் இவ்வளோ எடுத்து போடுறாங்களே, இது ஒரு மாதிரி வந்து ஆடாதா அப்படின்லாம் உங்களுக்கு வந்து தோணும். நீங்கள் போடும்போது பாருங்கள், உங்களுக்கே தோணும் தான். ஆனால் அதுக்கு என்னன்றதை நான் சொல்கிறேன். நீங்கள் த்ரெட்டு ஒட்டி ட்ரை பண்ணுறதுக்கு லேட் ஆகும், அதனால் நீங்கள் இப்படி பண்ணிக்கோங்க கோல்டு கலரில். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, த்ரெட்டு ஒரு சில பேர் லோடிங் போடும்போது ஃபினிஷிங் வராது, அப்போ வந்து பேக்கில் இருக்கிற த்ரெட்டு வந்து அசிங்கமாக தெரியும்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னா, அந்த மாதிரி ஒன்று ஜர்தோசி போட்டுக்கோங்க கோல்டு கலரே, அப்படி இல்லைன்னா சுகர் பீட்லேயே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் லோடிங் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, அந்த த்ரெட்டு கலர் வந்து தெரியாது. ஸோ நீங்கள் அந்த உள்ளே கொடுத்துருக்க சுகர் பீடும் மேலே தெரியும், மேலே இருக்க நீங்கள் போட்டிருக்க அதையும் கோல்டாக தெரியும், மேலே இருக்கிறது கோல்டாகவே தான் தெரியும். ஸோ அதனால் நீங்கள் அப்படி ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா ஜர்தோசி, இந்த மாதிரி ஜர்தோசி கொடுத்துக்கோங்க. த்ரெட்டு விட மோஸ்ட்லி நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா நான் இப்போ ஒரு ப்ளூ ப்ளவுஸ் போட்டுட்ருக்கேன், அதில் லீஃப் மாதிரி ஹேங்கிங்ஸ் போட்டுட்ருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி கட் பீடே உள்ளே வந்து ஸ்டஃப் மாதிரி அந்த ஒரு லைன் வந்து கொடுத்துட்டு அதுக்கு மேலே லோடிங் மாதிரி தான் கொடுக்குறேன். ஸோ அப்படி கொடுக்கும்போது நமக்கு வந்து த்ரெட்டு வந்து அசிங்கமாக தெரியவே தெரியாது, மேலே வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி தெரியவே தெரியாது. ஸோ நல்லா அழகாக தெரியும். பீட்ஸே நீங்கள் கொடுத்தீங்கன்னா பீடு மாதிரியே தான் பார்க்க தெரியும். இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ பீடு எடுக்கிறேன் பார்த்தீங்களா. ரெண்டு கண்டினியூ ஸ்டிச் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, இது வந்து பெரிய ஃப்ளவர். ஸோ அதனால் லோடிங் வந்து நம்ம நிறைய பீடு எடுத்து நான் ஒரே லைனாக கொடுத்துட்றேன். அப்போ உங்களுக்கு வந்து தோணும், பீடு வந்து ஆடுமே அப்படின்னு சொல்லி. ஆமாம், ஆட தான் செய்யும். இப்போ இதே நான் ப்ளவுஸ்னால் பண்ண மாட்டேன், ஹேங்கிங்ஸ்னால் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய கம் வச்சு பேக்கில் வந்து ஒட்டிடுவோம். ஸோ அதனால் அந்த பீட்ஸ் மேலே எல்லாம் கம்மெல்லாம் ஒட்டிக்கும், அதனால் வந்து உங்களுக்கு வந்து அந்த பீடு வந்து நகராது, அந்த லோடிங் ஷேப் அப்படியே தான் இருக்கும். அதனால தான் நான் தைரியமாக அவ்வளோ பெரிய மணி வந்து நான் கொடுக்குறேன். இல்லைன்னா வந்து இவ்வளோ பெரிய மணிலாம் வந்து நம்ம நார்மல் லோடு ப்ளவுஸுக்கு கொடுக்கவே கூடாது. மிஞ்சி போனால் ஒரு 4 இல்லை 5 தான் கொடுக்கணும். ரொம்ப பெருசாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மணி எல்லாமே ஆடும், ஒரு மாதிரி ஃப்ரேம் விட்டு எடுத்த உடனே ஒரு மாதிரி தூக்கிட்டு நிற்கும், அடியில் இருக்கிற கேப் வந்து அப்படியே தெரியும். அந்த நீங்கள் போட்டு பாருங்களேன், ஒரு 20 மணி எடுத்து நீங்கள் லோடிங் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பி ரிட்டன் வந்து வெறுமனே த்ரெட்டு கொண்டு வாங்க, திருப்பி மணி போடுங்க. ஸோ அப்படி போடும்போது கட்டாயமாக நீங்கள் ஃபுல்லாக முடிச்ச பிறகு ஃப்ரேம் விட்டு கிளாத் எடுத்து பாருங்கள், கேப் தெரியும்.
இப்போ இது வந்து நமக்கு கேப் தெரியாது. ஏன்னா நம்ம ஹேங்கிங்ஸ்க்கு போடுறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா கம் நிறைய போட்டு 2 பக்கமும் கம் போடுறதுனால நல்லா ஒட்டிக்கும். அந்த மணி வந்து நல்லா போய் ஒட்டிக்கும். அதனால் அது வந்து ஆடாது. அதேமாதிரி கேப்பும் உங்களுக்கு தெரியாது. ஹேங்கிங்ஸ் வந்து ஸ்டிஃபாகிடும். ஸோ நல்லா ஒரு மாதிரி வரைச்சிக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் பெரிய பெரிய லோடிங்காக கொடுக்குறேன். இதை நீங்கள் வந்து நான் இப்பயும் சொல்கிறேன், லோடிங்க்கு நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம், தப்பு கிடையாது, நம்ம கம் போட்டு ஒட்டுறதுனால. இதே நீங்கள் வந்து கை ஊசியில் தைக்கிறீங்க, நான் கம்மே போடலை அப்படின்னா கட்டாயமாக இவ்வளோ பெரிய லோடிங்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா கட்டாயமாக அந்த லோடிங் வந்து ஃபினிஷிங்காக இருக்காது, கேப் தெரியும். நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன், புரிஞ்சிச்சுல? இப்போ நீங்கள் ஒட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ பெரிய லோடிங் தாராளமாக கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸ் போடுறீங்கன்னா இதே மாதிரி பெரிய பெரிய லோடாகவும் அடிக்காதீங்க. அப்படி போடும்போது கட்டாயமாக கேப் விழும். குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா தான் அழகாக இருக்கும் பார்க்க. ஹேங்கிங்ஸ்க்கு நீங்கள் வந்து இப்படி போடுறதுனால தப்பு கிடையாது. நம்ம ஒட்டலைன்னா அந்த மாதிரி போடாதீங்க. புரிஞ்சிச்சா உங்களுக்கு நான் சொன்னது? புரியல அப்படின்னா திருப்பி கூட நீங்கள் என்ன கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். அதே மாதிரி பேக்கில் நான் சொன்ன மாதிரி தான், ஒன்று சுகர் பீடு வைங்க, இல்லை ஜர்தோசி வைங்க, த்ரெட்டு வைக்காதீங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து இது மாதிரி போட்டுட்டு நான் நிறைய கம் போடுறதுனால நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு, இப்போ நம்ம வந்து கம் மேலே தடவிடுறோமா, தடவின பிறகு என்ன பண்ணுவேன்னா அதை வந்து கொஞ்ச நாள் வைப்பேன். வெளியே வச்ச உடனே உங்களுக்கு என்ன ஆகும், கம் வந்து கொஞ்சம் கண்ணாடி மாதிரி ட்ரை ஆகும். 2க்குமே போட்டுப்பேன். அதாவது இப்போ 4 வரைஞ்சிருக்கல, 2 ஃப்ளவருக்குமே நிறைய கம் போட்டுருவேன். நல்லா கொஞ்சம் கண்ணாடி மாதிரி ஆனதும் அதை எடுத்து அப்படியே அமுக்குவேன். அமுக்கி ஒட்டின பிறகு என்ன ஆகும்னா அந்த பீட்ஸு அது ஒரு மாதிரி கம் வந்து பிதிக்கிட்டு வரும்ல அந்த துணி மேலே, அப்போ அந்த பீட்ஸ்லாம் நல்லா போய் ஒட்டிக்கும். அப்போ உங்களுக்கு அது பிரிஞ்சே வராது. நீங்கள் என்ன தான் பிச்சாலும் வரவே வராது. ஸோ நல்லா வந்து போய் ஒட்டிக்கும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு இது தப்பாக வருது அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு வந்து கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இன்னொரு வாட்டி நான் இதே மாதிரி போட்டு உங்களுக்கு ஒட்டியே காட்டுறேன், அது டைம் இருக்கும்போது. இப்போ நமக்கு இந்த மந்த்து ரொம்ப நிறைய ஆர்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் முடிக்கணும். ஸோ முடிச்சு கொடுக்கணும். அதுக்கு நடுவில் தான் நான் வந்து வீடியோஸ் வந்து டெய்லி வந்து 4:30க்கு 5 o'clock எடிட் பண்ணி போட்டு வச்சுட்டு போய் படுக்கிறேன். இதில் நடுவில் ஒரு நாள் வந்து வீடியோவே போட முடியாதனால ரொம்ப மனசு கஷ்டமாகிடுது. ஸோ ஷேர் பண்ண முடியலையே அப்படின்ட்டு. ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்னால் கட்டாயமாக நீங்கள் கேளுங்க. இப்போ நான் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே முடித்த பிறகு அதே மாதிரி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ட்ரா பண்ணுறதுல ஒரு சோம்பேறித்தனப்பட்டு கையில் வரைஞ்சிருவாங்க. கையில் வரையும்போது என்ன ஆகுனா, ஒரு ஃப்ளவர் அழகாக வரும், ஒரு ஃப்ளவர் ஷேப் நல்லாவே வராது. நான் என்ன சொல்கிறேன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேப்பரில் வரைஞ்சிட்டு அதை கார்பன் போட்டோ இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு பேப்பர் கேப்பி ஆப்லேயோ இந்த மாதிரி நீங்கள் போடுங்க. அப்போ தான் ஃபினிஷிங் வரும். நீங்கள் வரைகிறதே வந்து தப்பாக வரைஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் ஜர்ரி அவுட்லைன் அது மேலே தான் கொடுப்பீங்க. அப்போ என்ன ஆகும், ஒரு ஃப்ளவர் சின்னதாக இருக்கும், ஒரு ஃப்ளவர் ஒரு ஷேப்பில் இருக்கும். நான் இது ஏன் சொல்கிறேன்னா, என் ஸ்டூடெண்ட் இந்த தப்பு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சொல்கிறேன் நான், தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்களுக்கு இது யூஸ் ஆகும், அவ்வளோதான். ஸோ ஆரி நிறைய பேர் பண்ணுறீங்க, ஆரி நிறைய பேர் போடுறீங்க. ஸோ அதனால் எல்லாருக்குமே வந்து இதை பற்றி தெரியும். தெரியாதவங்களுக்கு இது யூஸ் ஆகும். இப்போ என் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க, அவங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ராப்பராக வரைஞ்சிட்டு போடுங்க. ஏன் வரைய மாட்டேறீங்க? அப்படியே ஃப்ரேமில் மாட்டி அப்படியே எப்படி வரைவீங்க? அது ஃபினிஷிங் வருமா? எல்லாருக்குமே ட்ராயிங் வராதுல்ல. ஸோ அதனால் வந்து நீங்கள் அப்படி பண்ணால் தான் நல்லது. ட்ராயிங் வந்து பக்காவாக வரைஞ்சிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா அழகாக வரும். அண்ட் அதே மாதிரி இன்னொரு தப்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பெட்டல்ஸ்க்கு வந்து நான் ஃபில் பண்ணுறேன்ல, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சென்டரில் இது தான் எடுக்கணும். எந்த லோடிங் நீங்கள் எடுத்தாலுமே சென்டரில் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ரைட் சைடு ஃபில் பண்ணணும், அப்புறம் லெஃப்ட் சைடு ஃபில் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் சென்டரில் நம்ம நிறைய பீட் எடுப்போம், அதுக்கடுத்து கொஞ்சம் கம்மியாகும், அதுக்கடுத்து கொஞ்சம் கம்மியாகும், அதுக்கடுத்து அந்த மாதிரி நீங்கள் கம்மி பண்ணி போட்டு வந்தால் தான் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, அப்படியே எப்படி போட்டு போயிடுவாங்க. அது என்ன ஆகுனா, ஒரு பெட்டல் ஒரு ஷேப்பில் இருக்கும், இன்னொரு பெட்டல் ஒரு ஷேப்பில் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் லோடிங். ஸோ இதுவும் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் பிகினர்ஸ் நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு இவங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால தான் நான் வந்து இதை சொல்கிறேன். அதனால் நீங்கள் எப்பயுமே லோடிங் போடும்போது த்ரெட்டாக இருக்கட்டும், இல்லை பீடாக இருக்கட்டும், இல்லை ஜர்தோசியாக இருக்கட்டும், இல்லை கட் பீடில் போடுறீங்க, எதுனாலுமே சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சென்டர்லேருந்து நீங்கள் போடும்போது சென்டரில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நிறைய பீட் எடுத்து போடுவீங்க. அடுத்தடுத்து நீங்களே கம்மி பண்ணி அந்த குட்டி இருக்கிற இடத்துல குட்டியாக ஃபில் பண்ணுங்கள். அப்போ ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். ஸோ நான் அப்படி தான் போடுற பாருங்கள். நான் வந்து கண்டினியூஸ் ஸ்டிச் எப்படி கொடுத்தேன், நான் தனித்தனியாக பெட்டலுக்கு ஒன்றும் வந்து த்ரெட்டோ சுகர் பீடோ போடலையே, அப்படியே தானே ஃபுல் ரவுண்டு போட்டுக்கிட்டேன். ஆனால் அந்த ஃப்ளவரோட ஷேப் வந்துடுச்சா. ஸோ எப்படி தான் நீங்கள் வந்து போடணும். நிறைய பேர் வந்து
தனித்தனியாகவும் ஒட்டுறீங்க, தனித்தனியாக ஒட்டி கூட நீங்கள் அந்த தப்பு வருது, கிராஸாக வந்துடும். ஒரு லோடு வந்து ஃப்ளாட்டாக வரும், ஒரு லோடு ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும், அந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து கோல்டு பீட்ஸில் லோடிங் கொடுத்து முடித்த பிறகு அதுக்கு மேலே அவுட்லைன் வந்து ஆன்டிக் பீட்டில் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எல்லாமே கோல்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதா, அதனால் சரி நம்ம கொஞ்சம் ஆன்டிக் கொடுத்தோன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நல்ல பெரிய சைஸு ஆன்டிக் பீடு வந்து தான் கொடுக்குறேன். பீடு வந்து சின்ன சைஸு சுகர் பீடு, இந்த ஆன்டிக் பீடு வந்து கொஞ்சம் பெரிய சைஸு. ஸோ அதனால் இது கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால தான் இது கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாமே ஒரு ஹேங்கிங்ஸ் போடுறீங்க, இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் போடுறீங்க, ஒரு லோடிங் போடுறீங்கன்னா அழகாக வரைஞ்சிட்டு அழகாக போடுங்க. அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி உள்ளே வந்து த்ரெட்டு கொடுக்காம மேலே வந்து நீங்கள் உள்ளே வந்து பீட்ஸோ இல்லை ஜர்தோசியோ கொடுத்துட்டு மேலே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பார்க்க அழகாக தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி லோடிங் நீங்கள் நிறைய பீடு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளவுஸ் நார்மலாக நம்ம நெக் பேட்டர்னுக்கு போடும்போது நீங்கள் இந்த மாதிரி நிறைய பீடு கொடுத்து போடாதீங்க, அது வந்து தூக்கிட்டு நிற்கும். இப்போ நம்ம இது ஒட்டுறதுனால நான் வந்து நிறைய பீடு வச்சு போடுறேன். இப்போ நான் ஒரு ஊசியில் வந்து ஒரு 20 கிட்ட எடுத்திருப்பேன் அந்த ஹைட்டுக்கு, ஏன்னா இது பெரிய ஃப்ளவர். ஸோ ஹைட்டுக்கு வந்து நான் ஒரு 20 22 கூட எடுத்திருப்பேன். ஸோ அப்படியே தான் கம்மி பண்ணிட்டு வந்திருப்பேன். ஒரு 15 அப்புறம் ஒரு 12 அந்த மாதிரி கம்மி பண்ணிட்டு வந்து தான் அப்படியே லாஸ்ட்டாக வந்து ஒரு 10 பீட்டில் முடிக்கிற மாதிரி அந்த ஒரு பெட்டலுக்கு நான் அப்படி பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போயும் நான் தெளிவாக சொல்கிறேன், இதை நீங்கள் வந்து பேட்டர்ன் ப்ளவுஸ் பேக் சைடு நெக்குக்கெலாம் இவ்வளோ பெரிய லோடிங் கொடுக்கக்கூடாது, சின்னதாக கொடுங்க, அழகாக இருக்கும். இதே நீங்கள் ஹேங்கிங்ஸ்க்கு பெரிய பூ போட்டாலும் இந்த மாதிரி போட்டிங்கனாலும் நம்ம கம் போட்டு ஒட்டுறதுனால உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ப்ளவுஸோட நெக்கு பேட்டர்ன்ஸ் டிசைன்ஸு அண்ட் எத்தனை நாளில் நம்ம போட்டோம், இதுக்கு நான் எவ்வளோ ப்ரைஸ் வாங்கினேன் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து நாளைக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணி அந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் வந்து நாளைக்கு அந்த வீடியோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இதுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.